அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாயுடைய துர்நாற்றத்தை பற்றியும், அப்புறமா அந்த பல் சொத்தையை பற்றியும், உடல் பருமனை பற்றியும், அதுக்கு உண்டான பரிகாரத்தை பற்றியும் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய் துர்நாற்றமாக இருந்தால் அதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். சிலர் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, கிட்ட வந்து பேசுனா வாய் அப்படியே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படின்னா அதுக்கு இப்போ பார்க்கலாம் வாங்க. வாய் என்பது சுவை அறியும் இடம். அது மட்டுமே இல்லாமல் வசைப்பாடும் மொழியின் பிறப்பிடம் கூட வாய் தான். வசைனா அந்த பாட்டு பாடுற பிறக்கும் இடம் கூட வாய் தான். வாயில் நாற்றம் என்றால் வயிற்றின் கோளாறோ இல்லை வயிற்றில் புண்ணோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொறுமையாக சொல்கிறேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வேப்ப இலையை காய வச்சுட்டு தூளாக்கிட்டு 3 அல்லது 4 துளி எலுமிச்சம் சாறு விட்டு தண்ணியில் கரைச்சி வாய் கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றமே இருக்காது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. வேப்ப இலையை நல்லா காய வச்சு அதை தூளாக்கி 3 அல்லது 4 துளி எலுமிச்சை சாறை விட்டுட்டு அதை தண்ணியில் கரைச்சி வாய் கொப்பளிச்சிங்கன்னா வாய் துர்நாற்றமே இருக்காது. இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். நெக்ஸ்ட் இந்த பல் பார்க்கலாம். நிறைய பேர் பல் பிரச்சனை இருக்கும். இது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, பல் போனால் சொல் போச்சு என்னும் முதுமொழி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதிகரிச்சதுன்னா பல்லு கருமையாவோ மஞ்சளாவோ மாறும். இந்த மாதிரி வெண்ணிறமாக இருக்கிற பல்லு ஏற்படுற பாதிப்பு தான் இதெல்லாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பெல்லாம் தொண்டைக்கு பரவி சில சமயம் இதயத்தை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே இதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இது எதனால் இப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்குது. இந்த ஸ்வீட்ஸ் அடிக்கடி சாப்பிட்றது மூலயமா பல் சொத்தையாகுது. அப்படி நீங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிட வேணான்னு சொல்ல, சாப்பிட்டீங்கன்னா அதை நல்லா வாய் கொப்பளிச்சிடுங்க. அது ஸ்வீட் அந்த சின்ன அந்த பீஸ் எல்லாம் பல்லில் தங்காமல். நெக்ஸ்ட் இந்த டீ காஃபி சூடாக குடிக்கிறதுனாலையோ, அதே மாதிரி ரொம்ப இந்த கூலிங் வாட்டர் அதிகமாக குடிக்கிறதுனாலையோ பல் சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கூலிங்கோ இல்லை ரொம்ப ஹீட்டோ இருக்கிறதுனால. இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் இந்த பப்பாளி செடியில் ஒரு பால் வரும். பப்பாளி இலை இல்லைங்கன்னா பப்பாளி செடி பாலோ இல்லைன்னா எருகம் பால்னா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த விநாயகர் கோயிலெல்லாம் இருக்கும், எருகஞ்செடின்னு சொல்லுவாங்க. அந்த எருகம் பாலையோ எடுத்து வலி எங்கே இருக்கோ வலி உள்ள பல் மீது அப்படி தடவுனீங்கன்னா வலி இல்லாமல் போயிடும். சின்ன டிப்ஸ் தான் பார்த்துக்கோங்க. பப்பாளி செடி பாலோ இல்லை எருகம் பாலோ தொட்டு வலி உள்ள பல் மீது தடவி வர அந்த பல் வலி சுத்தமாக போயிடும். இப்போ உடல் பருமனை பற்றி பார்க்கலாம், அது எப்படி குறைக்கிறதுன்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கனமாக இருக்கிறவங்க சில இடங்களில் உட்காரவோ வழங்கவோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் பல்வேறு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதாவது ஒரு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக நாடுகளிலே இந்தியாவில் தான் சர்க்கரை கலந்த உணவு அதிகமாக சாப்பிட்றாங்க, அதனால தான் உடல் பருமன் அதிகமாக இருக்காங்கன்ட்டு ஒரு ஆய்வுலேயே சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஹார்மோன்ஸ் சமநிலை, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், அதனால் ஒரு சிலர் குண்டாயிடுவாங்க. இதை தடுக்க என்ன பண்ணோம்னா, நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இந்த கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிற உணவை சாப்பிட்ணும். அதாவது கொழுப்பு சத்து என்ன சொன்னோன்னா, இந்த ஆயில் ஃபுட்ஸ் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, ஆயில் ஃபுட்ஸ் கம்மியாக சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறி கீரை பழம் இதை அதிகமாக எடுத்துக்கணும். சிம்பிளாக என்ன சொன்னால், நைட்டில் நீங்கள் அதிகமாக சாப்பிடாம சும்மா இந்த லைட்டாக அந்த பழங்கள் மட்டும் சாப்பிட்டீங்கன்னாவே மேக்சிமம் நீங்கள் குறைக்கலாம். அப்புறம் அந்த எண்ணெய் பலகாரத்தை சுத்தமாக எடுத்துக்கக்கூடாது. 40 வயசு அதிகமானாலே நம்ம உடம்பை கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். ஆயில் ஃபுட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேங்க்யூ. மேலும் நாம் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மேலும் நாம் நிறைய